வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 13க்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போகணும், என்னெல்லாம் கொண்டு போகக்கூடாது, என்னெல்லாம் வந்து நீங்கள் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் எஸ்எஸ்சி ரிஃபார்ம்ஸ்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூ இன்டர்ஃபேஸில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், அதாவது நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க. ஸோ அதில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. மார்க் ஃபார் ரிவ்யூ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே ஆன்சர் பண்ணாமல் கொடுக்கக்கூடிய மார்க் ஃபார் ரிவ்யூ இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் ஆன்சர் சேவ் ஆகும், டைமர் எங்கே இருக்கும், கொஷின் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் அஃபிஷியல் மார்க் டெஸ்ட்னு ஒரு ஒரு வீடியோ. ஓகே. ஸோ அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஒரு வாட்டி செல்ஃபாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக இது வந்து புதுசாக இருக்குது அப்படின்றனால இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுங்க. அடுத்ததாக வெண்டார் சேஞ்ச் ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். அடுத்தது இது வந்து முக்கியமான வீடியோ. இது அதாவது எக்ஸாமுக்கு போகிறவங்களுக்கு காமனான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நிறையா கொடுத்துருந்தாங்க, நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாம் டீட்டெயில்டாக என்னென்ன, அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்ன, நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் கொண்டு போகணும், என்னெல்லாம் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். எக்ஸாம் போகிறவங்க கண்டிப்பாக இதை வந்து பார்த்துருங்க. ஓகே. இதை பற்றி நான் இந்த வீடியோலையுமே ஷார்ட்டாக சொல்லுவேன். பட் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவும் பார்த்துருங்க. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பார்த்துருங்க. ஓகே. இப்போ அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ssc.gov.in அப்படிங்கக்கூடிய எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் லாகின் ஆர் ரிஜிஸ்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அடுத்ததாக உங்களுடைய பாஸ்வேர்டு, இந்த கேப்சா கோடை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஃபேஸ் 13 அட்மிஷன் சர்டிஃபிகேட் நோ யுவர் சிட்டி இஸ் லைவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி வரும். இதில் என்ன எக்ஸாம், என்ன இயர் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாம் வந்து செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாமினேஷன் சூஸ் பண்ணிடுவீங்க. இயர் 2025 சூஸ் பண்ணிடுவீங்க. இப்போ செலெக்ஷன் போஸ்ட்டில் வந்து கிராஜுவேஷன் அண்ட் அபோவா, ஹையர் செகண்டரியா, மெட்ரிகுலேஷனா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் 3க்கும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 3க்கும் தனித்தனியாக அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், தனித்தனியாக எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த லெவலோ அதை சூஸ் பண்ணிவிட்டு செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே. இதில் உங்களோட பேர், அப்பா பேர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரோல் நம்பர் எல்லாமே இருக்கும். எக்ஸாம் என்னைக்கோ அந்த டேட் வந்து இங்கே இருக்கும். ஓகே. அது எந்த ஷிஃப்ட்டில் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். எக்ஸாம் எந்த டைமில், எந்த சிட்டியில் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே. இப்போ இந்த டேட்டு உங்களுக்கு எக்ஸாம் டேட் என்னவோ இதுக்கு எக்ஸாக்டாக 4 நாளைக்கு முன்னால் தான் உங்களால் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே. இப்போ உங்களுக்கு 30ஆம் தேதி தான் எக்ஸாம் அப்படின்னா இப்போ நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து 24, 25 இந்த 2 டேட்டில் இருக்கவங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு ஓப்பன் ஆயிடுச்சு. 26க்குமே வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே. 26ஆம் தேதி இருக்கவங்களுக்கு நாளைக்கு ஓப்பன் ஆகும். 27ஆம் தேதி இருக்கவங்களுக்கு அடுத்த நாள் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் டேட்டோ அதுக்கு 4 நாளைக்கு முன்னால் இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அட்மிட் கார்டு ஓப்பன் ஆயிரும். ஓகே. ஸோ இந்த 4 நாளைக்கு முன்னால் தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஸோ இதில் நீங்கள் இந்த பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கு இது ஓப்பன் ஆகாது. 4 நாளைக்கு முன்னால் தான் இது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ டவுன்லோடுங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அட்மிட் கார்டு வந்து ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதாவது அட்மிட் கார்டை வந்து எக்ஸாம் ஹால்லேயே வாங்கி வச்சுக்குவாங்க, அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு காப்பி எடுத்து வச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வருஷத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் கொண்டு போகிற அட்மிட் கார்டை வந்து நீங்கள் அங்கேயே கொடுத்துட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இன்னொரு அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் பிரிண்ட் எடுக்கலாட்டி கூட சாஃப்ட் காப்பியாக வந்து உங்களோட மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அட்மிட் கார்டை வந்து ஃபோல்டு பண்ணுறது, கசக்கிறது அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. ஓகே. அப்படியே கொண்டு போங்க. ஒரு ஒரு நோட்டுக்குள்ளே வச்சு கூட கொண்டு போங்க. ஸோ அது ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கக்கூடிய பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. கலர் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தாலே போதுமானது. ஸோ இதில் ப்ரொசீட் டு டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா அட்மிட் கார்டு ஓப்பன் ஆகும். டவுன்லோட் ஆகாது. ஒரு சிலர் டவுன்லோட் ஆகலைன்னு சொல்லியிருந்தீங்க. டவுன்லோட் ஆகட்டுலையும் பிரச்சனை இல்லை. ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்து அதை பிடிஎஃபாகவும் சேவ் பண்ணிக்கலாம், இல்லைனா டேரெக்டாக நீங்கள் பிரிண்ட் இருந்துச்சுன்னா பிரிண்ட்டும் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அட்மிட் கார்டு இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே. நியூ அட்மிட் கார்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஜோன்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட ரோல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்,
பாஸ்வேர்ட் ஃபார் எக்ஸாமினேஷன். இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் லாகின் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஓகே. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான். இப்போ டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா 7/11/1997. ஸோ பாஸ்வேர்டு வந்து பாருங்கள் 7/11/1997 தான். பட் இதில் நடுவில் ஸ்லாஷ் இந்த மாதிரி எதுவும் வராமல் ஸ்பேஸ் விடாமல் கண்டினியூஸாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. 07/11/1997 டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதில் வேறு எதுவும் நீங்கள் செக் பண்ண வேண்டியதுக்கு அவசியம் இல்லை. ஸ்க்ரைபுக்கு எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்திருக்கும். உங்களுக்கு ஸ்க்ரைப் தேவைன்னு கொடுத்துருந்தீங்கன்னா. ஸோ இதில் அடுத்து கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டைம் வந்து இருக்கும். டேட் அண்ட் டைம் இருக்கும். 24/7/2025 5:30 to 6:30 தான் இந்த கேண்டிடேட்டுக்கான எக்ஸாம். ஓகே. ஈவினிங் 5:30 to 6:30 தான் இவருக்கான எக்ஸாம் டைம். ஓகே. ஸோ 5:30 தான் எனக்கு எக்ஸாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு 5:15க்கு அதாவது ஒரு 5:15க்கு போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனீங்க அப்படின்னா உங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ உங்களுடைய எக்ஸாம் டைம் என்னன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ரிப்போர்ட்டிங் டைம், என்ட்ரி க்ளோசிங் டைம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் இவருக்கு 3 மணி. ஓகே. 5:30க்கு தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் 3 மணிக்கே என்ட்ரி ஸ்டார்ட் ஆயிடுது. ஓகே. உள்ளே அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 3 மணிக்கே போயாகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. 5 மணிக்குள்ளே போயாகணும். என்ட்ரி க்ளோசிங் டைமுக்கு முன்னால் நீங்கள் போயாகணும். ஓகே. ஸோ இதுக்கு 1 நிமிஷம் லேட்டாக போனாலும் 5:01க்கு அவங்க க்ளோஸ் பண்ணி 1 செகண்ட் லேட்டாக போனால் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. 100% அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் ரெக்வெஸ்ட் பண்ணாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கான கடைசி டைம். இந்த டைமுக்கு 1 செகண்ட் லேட்டாக போனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் இப்போ உங்களுக்கு என்ன என்ட்ரி க்ளோசிங் டைம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour முன்னாலேயாவது நீங்கள் உள்ளே போயிருங்க. ஓகே. அந்த மாதிரி போனால் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போயிட்டு அங்கே அவங்க பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே வந்து லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour முன்னாலே போய் உட்காந்துட்டீங்க உங்களோட சீட்டில் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு அட்டன் பண்ணலாம். எந்த பதட்டமும் இல்லாமல் அட்டன் பண்ணலாம். அதனால் முன்னால் போகிறது நல்லது. ஓகே. ஸோ அடுத்தது எக்ஸாமினேஷன் வென்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செந்தாமரை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், விஆர்எஸ் கார்டன், வடபழஞ்சின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து மதுரையில் இருக்குது. ஸோ மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு சென்டரோட நேம். ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி என்ன சென்டரோ அதோட கம்ப்ளீட் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறதையும் முன்னாலுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் டெலகிராம் சேனலில் இல்லைனா டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஓகே. அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எங்கேனாலும் அட்ரஸ் இருக்கலாம். ஸோ அங்கே எப்படி போகலாம்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சென்டரில் இதுக்கு முன்னால் எக்ஸாம் எழுதினவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஏரியாக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே. அதனால் டெலகிராம் குரூப்பில் இதை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெலகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணாலே ரெண்டுமே வந்துடும். ரெண்டுலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோடு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் அதில் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இதில் நீங்கள் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்னா இப்போ ஆஃப்டரில் ஏ மட்டும்தான் கேப்ஸ், மற்றதெல்லாம் ஸ்மால். ஓகே. அடுத்து கமா வந்திருக்கு. அடுத்து இதில் எப்படி வந்திருக்குதோ அதே மாதிரி உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கில் நீங்கள் வந்து எழுதணும். தெளிவாக எழுதுறோம்ட்டு எல்லாத்தையும் கேப்ஸில் எழுதிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகே. அதை தான் கொடுத்துருக்காங்க. ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போய் தான் எழுதணும். என்ன எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸாம் ஹால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகே. அதனால் முன்னால் நீங்கள் அட்மிட் கார்டில் எதுவுமே எழுதிடாதீங்க. சைன் கூட போட்டுறாதீங்க. பிரிண்ட் எடுத்து அப்படியே கொண்டு போங்க. அடுத்ததாக உங்களோட மதர்ஸ் நேம் கேட்டிருக்கேன். உங்களோட அம்மா பேர் வந்து இங்கே எழுதணும். இதுவும் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போய் தான் எழுதணும். இது எனக்கு தான் முன்னாலே தெரியுமா நான் எழுதிக்கிறேன்னு சொல்லிட்டு எழுதக்கூடாது. நீங்கள் அட்மிட் கார்டில் என்ன எழுதியிருந்தாலும் எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் என்ன எழுதியிருந்தாலும் உங்களை எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ அடுத்ததாக மதர் நேம் எழுதினதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சிக்னேச்சர் ஆஃப் வென்யூ ஹெட். ஓகே. அந்த எக்ஸாம் வென்யூவோட ஹெட் ஒருத்தர் இருப்பார். அவருடைய சீல் சிக்னேச்சர் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ இதில் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து இருக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்ன மாதிரி சைன் பண்ணீங்களோ அதே சைன் தான் இங்கே இருக்கணும். அதாவது உங்களுக்கு அட்மிட் கார்ட்லேயே அது இருக்கும். இந்த இடத்துல எப்படி இருக்குதோ அதே மாதிரி சைன் வந்து நீங்கள் இங்கே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த இன்விஜிலேட்டர் சொல்கிறப்போ சைன் பண்ணுங்கள். நீங்களாக பண்ண வேண்டாம். அதே மாதிரி தம்ப் இம்ப்ரெஷனுமே வந்து அவங்களே உங்களுக்கு இங்க் பேடு கொண்டு வந்துடுவாங்க. அதில் நீங்கள் இம்ப்ரெஷன் மட்டும் வச்சா போதும். உங்களுடைய இடது கை பெருவிரலுடைய ரேகை வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அடுத்து இந்த இடத்துல வந்து இன்விஜிலேட்டர் சைன் பண்ணுவார். ஸோ இன்விஜிலேட்டர் ஒரு வேளை சைன் பண்ணாமல் விட்டுட்டாரு அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் முடியறதுக்குள்ளே ரிமைண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ஆனாலும் இன்விஜிலேட்டர் சைன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சொல்லிடுங்க. இன்னும் சைன் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்கள சைன் பண்ண வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியில் வாங்க. ஓகே.
ஸோ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குது, அதாவது எக்ஸாம் ஹாலில் வந்து கம்ப்யூட்டர் சரியாக ஒர்க் ஆகலை, இல்லைனா எக்ஸாம் ஹாலில் ஏதாச்சும் குளறுபடி பண்ணுறாங்க, பார்த்து எழுதுறாங்க, டிஸ்கஸ் பண்ணி எழுதுறாங்க, யாராச்சும் இன்விஜிலேட்டர் வந்து கேண்டிடேட்டுக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா எதுவும் ப்ராப்ளம்னா ஹெல்ப் பண்ணுவாங்க, பட் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எதுவும் நடக்குது உங்களுக்கு, இந்த எக்ஸாமில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. 2 லேண்ட்லைன் நம்பர், ஒரு மொபைல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து கால் பண்ணி சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக என்னென்ன கொண்டு வரணும் அப்படிங்கிறத இவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த அட்மிட் கார்டு வந்து ஒரிஜினல் நீங்கள் வந்து கொண்டு போகணும். அடுத்ததாக ஒரு ஐடி கார்டு கொண்டு போகணும். ஸோ ஐடி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு இருக்கலாம், இல்லைனா பேன் கார்டு இருக்கலாம், இல்லைனா ஓட்டர் ஐடி இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு வந்து ஒரிஜினல் கொண்டு போகணும். ஓகே, ஸோ அந்த ஐடி கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குதோ அதுக்கப்புறம் உங்களுடைய அட்மிட் கார்டுலையும் அதே டேட் ஆஃப் பர்த் தான் இருக்கணும். ஓகே, நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கொடுத்துருந்த டேட் ஆஃப் பர்த் தான் அட்மிட் கார்டில் வந்திருக்கும். அந்த டேட் ஆஃப் பர்த்தும் உங்களோட ஐடி கார்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தும் சேமாக இருக்கணும், மிஸ் மேட்ச் ஆகக்கூடாது. அப்படி மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் அடிஷ்னலாக ஏதாச்சும் டாக்குமெண்ட் கொண்டு வரணும். உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபுக்கு அடிஷ்னலாக 10th மார்க் ஷீட் அந்த மாதிரி டாக்குமெண்ட் கொண்டு வரணும். அதுலேயும் மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னா உங்களை எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அட்மிட் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குதோ அதே டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரி ஐடி ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே போக முடியும், இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்மிட் கார்டில் நீங்கள் எதுவுமே எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போகிற வரைக்கும் எதுவுமே எழுதக்கூடாது. உள்ளே போனதுக்கப்புறம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபில் பண்ணுறது, சைன் போடுறது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அட்மிட் கார்டை வந்து மடக்கிறது, அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணுறது, டேமேஜ் பண்ணுறது, அதில் பார்கோடை வந்து டேமேஜ் பண்ணுறது, அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. நீட்டாக உள்ளே கொண்டு போகணும். ஓகே, ஏன்னா பார்கோடை அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க, அது ஸ்கேன் ஆகணும். ஸோ அடுத்ததாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்போ ஆதார் கொடுத்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த டைமுக்கு நீங்கள் உள்ளே போனால் போதும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்போ ஆதார் இல்லை, என்கிட்ட ஆதார் இல்லைன்னு கொடுத்துட்டு வேறு ஒரு சில டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சிலர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணவங்கலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்போ எக்ஸ்ட்ரா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணீங்களோ, இப்போ உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபுக்கு, வேறு ஒரு சில ப்ரூஃபுக்குன்னு சொல்லி நிறையா டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரிஜினல் கொண்டு போகணும், ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் கொண்டு போகணும். ஸோ அடுத்ததாக வந்து நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே உங்களுடைய ரிப்போர்ட்டிங் டைம் என்ன கொடுத்துருக்காங்களோ, அந்த ரிப்போர்ட்டிங் டைமில் அந்த என்ட்ரி க்ளோசிங் டைம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே எக்ஸாம் ஹாலில் போய் நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டரில் போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஷெட்யூல்டு ஸ்டார்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இப்போ ஆதார் இல்லாமல் அப்ளை பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டைமுக்கே நீங்கள் வந்து போகிற மாதிரி பார்த்துக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து என்ட்ரி க்ளோசிங் டைம் கிட்ட போனீங்க அப்படின்னா உங்களை வந்து அலோவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆதார் கொடுத்து அப்ளை பண்ணவங்க பிரச்சனையே இல்லை, அவங்க வந்து க்ளோசிங் டைமு கிட்ட போகலாம். ஓகே, அந்த எக்ஸாக்டாக க்ளோசிங் டைமுக்கு 1 நிமிஷம் முன்னால் போனால் கூட அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் ஆதார் இல்லாமல் அப்ளை பண்ணவங்க முன்னாலேயே போகணும், 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாமுக்கு போகிறப்போ நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ நான் பிளேலிஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், அந்த வீடியோ பார்த்துருங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ தான் நியூ கைட்லைன்ஸ் அப்படிங்கக்கூடிய வீடியோ. இனிமேல் எஸ்எஸ்சி எக்ஸாம் இப்படி தான் நடக்கும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ பார்த்துருங்க, இதில் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறதுமே இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. செக்ஷனல் டைமிங்லாம் கிடையாது. ஓகே, உங்களுக்கு மொத்தமாக 60 நிமிஷம் அப்படின்னா 60 நிமிஷமுமே நீங்கள் வந்து எந்த கொஷினை வேணாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எந்த செக்ஷனுக்கு வேணாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இதில் எத்தனை கொஷின் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. அப்படினால தெரிஞ்ச கொஷினை மட்டும் அட்டன் பண்ணுங்கள், தெரியாத கொஷினை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. 1-2 கொஷின் நீங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணலாம், பட் எல்லா கொஷினையும் வந்து சும்மானாலும் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ்லேயே நிறைய மார்க் போயிடும். ஓகே, ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 2 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 0.5 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருங்க, இதில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன், 16 நிமிஷம் வீடியோ. ஓகே, பட் இந்த வீடியோவில் இப்போவுமே வந்து அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் குயிக்காக சொல்கிறேன், ஒரு சிலர் புரியாமல் போகலாம். அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து லைவ் ஃபோட்டோ வந்து எடுப்பாங்க, இது வந்து முக்கியமான ஒரு அப்டேட். நீங்கள் உள்ளே போகிறப்போ ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க, அடுத்ததாக எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமே வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோட்டோ எடுக்கும். நடுவுலையுமே எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்து தான் எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய வெப்கேமில்
ஆட்டோமேட்டிக்காக நடுவில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே. கன்டினியூஸாக நிறையா ஃபோட்டோ எடுக்கும். ஓகே. ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும். ஸோ அப்படி எடுக்கிறப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணுக்குனே வந்து உங்களோட ஃபேஸ் தெரியாத மாதிரி அதில் மறைக்கிற மாதிரி ஒரு பொசிஷனில் உட்காரக்கூடாது. ஓகே. நீங்கள் நார்மலாக உட்காந்துருங்க, அது வந்து ஃபோட்டோ எடுத்துரும். பிரச்சனை இல்லை. அதுக்காக அந்த கேமரா பார்த்துக்கிட்டே உட்காரணும்ட்டு அவசியம் இல்லை. ஆனால் வேணும்னே உங்களோட ஃபேஸை மறைக்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸாக போய் இருந்துக்கிட்டு ஃபேஸ் வந்து அதில் ஃபுல்லாக கவர் ஆகாத மாதிரிலாம் வந்து நீங்கள் இருக்கக்கூடாது. மாஸ்க் போட்டுட்டு போகிறது அந்த மாதிரிலாம் வந்து இதில் பண்ணக்கூடாது. அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பிடபிள்யூ கேண்டிடேட் உங்களுடைய ஒரிஜினல் பிடபிள்யூ சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போகணும். பிஹெச்னா என்னன்னு கேட்டிருந்தீங்க ஒரு சிலர். பிஹெச்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட். ஓகே. ஸோ உங்களுடைய பிடபிள்யூ சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் கொண்டு போகணும், ஒரு காப்பியும் கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனால் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வந்து கொடுப்பாங்க எக்ஸாமுக்கு. ஸோ அந்த டைம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது கொண்டு போகணும். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து பிளைண்ட் இல்லைனா செரிப்ரல் பால்சி இந்த 2 டிசேபிலிட்டி தவிர வேறு ஏதாவது டிசேபிலிட்டி இருக்குது, உங்களுக்கும் காம்பன்சேட்டரி டைம் தேவை அப்படின்னா நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனில் அனக்ஷர் 1ல் இருக்கிற மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்க்ரைபாக வரக்கூடிய அந்த பர்சன் வந்து அவருமே இதே எக்ஸாம் எழுதுகிறவராக இருக்கக்கூடாது. ஓகே. வேறு எக்ஸாம் எழுதுகிறவர்னா பிரச்சனை இல்லை. ஸோ இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆதார் இல்லாமல் அப்ளை பண்ணவங்க நீங்கள் என்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணீங்களோ அந்த டாக்குமெண்ட் ஒரிஜினல், அதுக்கப்புறம் ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் கொண்டு போயிருங்க. அதுக்கப்புறம் இன்விஜிலேட்டர் சைன் பண்ணலை அப்படின்னா அவர் வந்து நீங்கள் சைன் பண்ண சொல்லிடணும். பாத்ரூம் பிரேக்கில் அதில் கிடையாது. நடுவில் வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்ததாக வந்து அட்மிஷன் சர்டிஃபிகேட்டில் எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுதக்கூடாது. அடுத்ததாக வந்து உங்களுக்கு எழுதணும்னு சொல்லி ஒரு சில ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதை என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். திரும்ப அந்த பாயிண்ட்டை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுவும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் கொண்டு போகலாம். பட் அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். உள்ள தண்ணி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக தெரியணும். எக்ஸ்ட்ரா எதுவுமே அதில் மேலே இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ நீங்கள் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வெளியில் வர்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. மொபைல், வாட்ச், கால்குலேட்டர் அந்த மாதிரி எந்த எலக்ட்ரானிக் ஐட்டமும் அலௌடு கிடையாது. ஈவன் பென், பேப்பர் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் கம்மல், மூக்குத்தி, பிரேஸ்லெட் அந்த மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுவுமே வந்து வீட்டிலே வச்சுட்டு போயிருங்க. ஓகே. தாலி மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. மாலை போட்டிருக்கீங்க, காப்பு கட்டிருக்கீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. பட் மாலை போட்டிருக்கீங்க, காப்பு கட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் முன்னாலேயே போய் ரிப்போர்ட் பண்ணணும். அந்த உங்களுக்கு எப்போ ஓப்பன் ஆகுதோ, எப்போ உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த டைமுக்கே போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி என்னால் வந்து மாலையை கலட்ட முடியாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களை தனியாக செக் பண்ணிவிட்டு அலோவ் பண்ணுவாங்க. ட்ரெஸ் கோடு பற்றி கேட்டிங்க அப்படின்னா இதில் நீங்கள் காலேஜ் போகிற மாதிரி போகலாம். ஓகே. கேர்ள்ஸ்னால் சுடிதார் போட்டு போகலாம், பாய்ஸ்னால் பேண்ட், டிஷர்ட் போட்டு போகலாம். அதில் பெருசாக எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஓகே. ஷூ போட்டு போகாதீங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. பெல்ட்டு கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. வாட்ச் அலோவ் பண்ண மாட்டாங்க. எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது. ஓகே. நார்மல் ஸ்லிப்பர்ஸ் போட்டு போகலாம், அது அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பேக்லாம் கொண்டு வராதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போய் தான் ஆகணும். மொபைல்லாம் கொண்டு போய் தான் ஆகணும். அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. பட் அது வந்து உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். பேப்பர், பென் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேப்பர், பென், அட்மிட் கார்டு எல்லாத்தையுமே அங்கே நீங்கள் கொடுத்துட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ டைமர் அதிலே ஓடிக்கிட்டு இருக்கும். வாட்ச் இல்லாமல் நான் எப்படி டைம் தெரிஞ்சுக்குது அப்படின்னா டைமர் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னும் எவ்வளோ டைம் மிச்சம் இருக்குது, 60 நிமிஷத்தில் வந்து இன்னும் இவ்வளோ இருக்குது, இன்னும் ஒரு 30 நிமிஷம் இருக்குது, இன்னும் 5 நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி டைமர் எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் நீங்கள் எழுதிட்டு இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர்லேயே வந்து மேலே ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த இன்டர்ஃபேஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னால் ஹெச்ஹெச்எம்டி அதாவது ஹேண்ட் ஹெல்டு மெட்டல் டிடெக்டர் வச்சு உங்களை வந்து ஃப்ரிஸ்கிங் பண்ணுவாங்க. நீங்கள் எதுவும் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி தம்ப் இம்ப்ரெஷனுமே வந்து எடுக்கிறாங்க. அதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு குறிப்பிட்ட டைமில் எக்ஸாம் உங்களோட ஸ்க்ரீனில் ஸ்டார்ட் ஆகலை, இல்லைனா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி நடுவில் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூலாக காமாக இருங்க. அந்த எக்ஸாம் ஹாலில் இருக்கக்கூடிய இன்விஜிலேட்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. டைம் எதுவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆயிருந்துச்சு, லாஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஒரு காண்டாக்ட் நம்பர், அந்த காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், மெயிலும் அனுப்பலாம். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே வந்து ஆல் த பெஸ்ட். ஸோ நம்ம பர்டிகுலராக செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு தமிழில் வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ வீடியோ போடுவாங்க, அட்மிட் கார்டு வர்றப்போ வீடியோ போடுவாங்க, அதோட எல்லோரும் விட்டுருவாங்க. அதுக்கப்புறமும் என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது
தமிழ்ல முக்கால்வாசி யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்குமே தெரியாது. நான் வந்து இந்த செலக்ஷன் போஸ்ட்டில் தான் செலக்ஷன் ஆகி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறையா வாட்டி இந்த எக்ஸாம் நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் செலக்ஷன் போஸ்ட்டுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுக்கறது இந்தியாவிலேயே நம்ம சேனல் மட்டும்தான். ஓகே, வேறு யாருமே இந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராசஸையுமே வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. அப்படி இனிமேல் சொல்கிறதா இருந்தாலும் நம்மகிட்ட பார்த்து காப்பி அடிச்சு தான் சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. நான் வந்து 3 செலக்ஷனுக்கிட்ட கடைசி 3 செலக்ஷனுக்கிட்ட இந்த செலக்ஷன் போஸ்ட்டுக்கு தெளிவான கைடன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலை கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு தான் லாஸ். ஓகே, பின்னால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.